டான் தொலைக்காட்சி பார்வையாளர்கள், வாசகர்கள், நலம் விரும்பிகள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய காலை கதிரவன் எங்களை சுட்டெரிக்கும் வெயிலால் தட்டி எழுப்பியிருப்பார். நாங்கள் எழுந்துட்டோம். ஆகவே நல்ல முயற்சியில் இறங்க போகிறோம். நல்ல இன்றைய பொழுதிலே சிறந்த பயணங்களை மேற்கொள்ள போகிறோம். சிறந்த முயற்சிகளில் ஈடுபட போகிறோம். நல்ல நல்ல புதிய மனிதர்களை சந்திக்க போகின்றோம் என்றவாறு நாங்கள் எங்களுடைய காலை பொழுது தொடங்குவோம். இன்றைய சிந்தனையில் உன் கருத்து எடுபடாத இடத்தில் மௌனம் காப்பதே உனக்கு அழகு என்ற தலைப்பில், உன் கருத்து எடுபடாத இடத்துல நீங்கள் மௌனம் காப்பதே உங்களுக்கு அழகு என்ற தலைப்பில் இன்றைய சிந்தனையாக உங்கள் முன் கலந்துரையாட வந்துள்ளது. அதாவது, இதை யார் விரும்புகிறாரோ அதை உங்களால் வழங்க முடிந்தால் நீர் வெற்றி பெற்ற மனிதர். இதை யார் விரும்புகிறாரோ அதை உங்களால் வழங்க முடிந்தால் நீர் வெற்றி பெற்ற மனிதர். அல்லது இதை எவற்றை எவராயினும் எதிர்பார்க்கிறாயிருந்தா அவற்றை உங்களால் வழங்க முடிந்திருந்தால் நீர் அந்த இடத்துல வெற்றியாளர். எப்போ உங்களோட கருத்து எடுபடவில்லை என்றால் அதை முதல் சிந்தி. ஒன்று, உங்களுக்கு தெரியாத புதுமுகங்கள் இருந்தால் உங்கள் கருத்து எடுபடாமல் இருக்கலாம். 2, உங்களது தகுதி தராதரம் பார்த்து உங்களை விட தகுதி உயர்ந்தவர்கள் அவர்கள் கண்முன்னே, எந்த சபையின் கண்முன்னே இருக்குமா இருந்தால் அவர்கள் அங்குள்ளவர்கள் அந்த தகுதி தரம் உள்ளவர்களிடம் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அப்போது கூட உங்கள் கருத்து எடுபடாது. ஒன்று, அறிவென்று சொல்லும் போது பால் கவர்ச்சி பார்க்கிறீர்கள், ஆண் பெண் என்று பார்க்க மாட்டேன், அறிவென்று மட்டும்தான் பார்க்க. அறிவுக்கு ஆண் பெண், ஆண்பாலா பெண்பாலான்றது இல்லை. அறிவுன்றது மூளை சொல்லுகின்ற நல்ல செய்தி, அந்த அறிவு நல்லதை தான் பார்க்க. அதற்கும் வயது பார்ப்பதில்லை, பெரியாள் சிறியாள்னு பார்க்க மாட்டார். அப்ப என்ன பார்க்க இருக்கு? ஆண்பால் பெண்பால் பார்க்க மாட்டேன், வயதுக்கு மூத்தாக்கள் வயது குறைஞ்சாக்கள்னு பார்க்க மாட்டோம், அறிவு அல்லது முடிவென்று எதை வச்சு சொல்ல போயிடும். அதாவது எங்கட சபையில, எங்கட குழுவில, எங்கட சூழல்ல எல்லோராலையும் ஏற்றுக்கொள்ளப்படுற ஒரு பொது உண்மை நல்லறிவாக ஏற்றுக்கொள்ளப்படுறது. அதை சின்னவர் சொன்ன பெரியவர் சொன்னாலும் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படுறது வரவேற்கப்படக்கூடிய நல்லறிவு. அது ஆண் சொன்னாலும் பெண் சொன்னாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிற கருத்து அல்லது உண்மை அறிவு. அப்ப எங்கள் கருத்து எடுபட வேணுமா இருந்தா, எந்த சபையிலும் எங்கள் கருத்து எடுபட வேணுமா இருந்தா, நாங்கள் ஒரு நம்பிக்கைக்குரிய பிரதிநிதியாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு சமூகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சிந்தனைகளை வளர்த்து கொள்ள வேண்டும். எங்களுடைய சொந்த பந்தம், சுற்றுச்சூழல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அறிவை நாங்கள் திரட்டியிருக்கோம். ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறேன்னா அந்த அலுவலகம் சார்ந்த பணிகள், இலக்குகள், செயற்பாடுகளை கற்றறிந்து அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் உழைக்க வேண்டும். அப்போ இவர் ஹார்ட் ஒர்க்கர், இவர் சொல்லக்கிறப்ப இவருக்கு அனுபவம் கூட இருக்குன்னு முன்னுக்கு எடுப்பாங்க. அப்போ எங்களோட கருத்துக்கள் எடுபட வேணும் என்றால் அதுக்கான தகுதியைத்தான் நாங்கள் இவ்வாறு ஆராய வேண்டி இருக்கு. அப்ப கருத்து அல்லது உங்களோட நீங்க ஒரு ஆலோசனை சொல்லலாம், அந்த ஆலோசனையை நீட்டு முடக்காக சொல்லக்கூடாது. அதாவது அந்த கருத்தை இவரை விட்ட அலட்டி போடுவாருன்றது மூடு இவர்கிட்ட கேட்க வேண்டாம்னு தடுக்கிறதுக்கு மக்கள் இருப்பான். அதுக்கு ஒரு மெத்தட் சொல்றேன், கீப் இட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட். ஷார்ட்ன்றது குறுக்கமாகவும், ஸ்வீட் இனிப்பாகும். அவன் உங்களோட ஆலோசனை, மன்னிக்கவும் ஐயா எனது கருத்து இது சொல்லட்டுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுட்டு உங்களோட ஆலோசனை 2 வரியில 3 வரியில சொல்லுங்க. அது அவர்கள் உள்ளத்தை தொட்டதும் இதை பற்றி கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களே அந்த உங்களையே அவர்கள் கேட்பார். இதுதான் உங்கள் கருத்து எடுபடக்கூடிய ஒரு
முன்னிலை வைப்பாக இருக்கின்ற கூறிக்கொண்டு அதை நீங்க மேற்கொள்வீர்கள் வேண்டாம், எந்த சபசந்தியிலும் உங்கள் கருத்து எடுபடும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி.